ஏலகிரி சுற்றுலாத்தலம் பொலிவிழந்து காணப்படுவதற்கான காரணம் பற்றி செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்போம். வணக்கம் சீனிவாசன், என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் இதற்கு என்ன காரணமாக சொல்லுகிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல ஒரு முக்கிய சுற்றுலா தலமான ஏலகிரி மலை சுற்றுலா தலமானது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏலகிரி மலை சுற்றுலா தலத்தை பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசி, ஏழைகளின் ஊட்டி என்று பெருமையோடு அழைக்கப்படுகிறது. தற்போது அந்த ஏலகிரி மலை சுற்றுலா தலமானது சுற்றுலா பயணிகளினுடைய வரத்து தற்போது குறைந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இது குறித்து பேசுவதற்காக இதே பகுதியை சேர்ந்த கோவிந்தாசாமி என்பவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டு பெறலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா ஏலகிரி மலை சுற்றுலா தலம் சுற்றுலா பயணிகளுடைய வரத்து குறைஞ்சிட்டு வரதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்றது சொல்லுங்க. ஐயா, என் பேர் கோவிந்தசாமி. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நான் நிலாவூரை சேர்ந்தவர், முன்னாள் தலைவர். 1996 இருந்து 2010 வரையிலும் தலைவராக இருந்தேங்க. அந்த நேரத்தில் இந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிறைய வருவாங்க. இது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்ததாக இருந்ததுங்க. வேலூர் மாவட்டம் சேர்ந்ததாக இருக்கும்போது இப்போது அடுத்த மாதிரி நம்மளுக்கு மெட்ராஸ்லேருந்து வரணுன்னா இங்கே 250 260 கிலோமீட்டர், பெங்களூர் ஒரு 160 கிலோமீட்டர், பாண்டிச்சேரி ஒரு 170 கிலோமீட்டர், இப்படி ஒரு எல்லாம் இதுதான். இப்போ போனோம்னாக்கா ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி தான் போகணுங்க. அதனால் இந்த ஏலகிரி மலை ஒரு இளைய ராணி என்று சொல்லி டூரிஸ்டுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. காற்று ரொம்ப அருமையாக வரும், நல்ல மழை பெய்யும். அந்த நேரத்தில் இங்கே பொட்டானிக்ஸ் கார்டன் அது ஒரு பூங்கா வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தது. இதே நம்ம நேச்சுரல் பார்க்கு அங்கே நீர்வீழ்ச்சி, மியூசிக்கு எல்லாம் நிறையா ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதே மாதிரி பக்கத்தில் போட் ஹவுஸ் இருந்தது. போட் ஹவுஸில் நல்ல ஒரு நிகழ்ச்சிங்க எல்லாமே இருந்தது. இப்போ தற்காலிகம் வெறும் போட்டிங் மட்டும்தான் தன்னோர் ஆகின்னு இருக்குது. அதே மாதிரி 2010 பேராகிரைடிங் 2-3 இடத்துல ஏற்பாடு பண்ணாங்க. அது மாதத்துக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை நடத்துவாங்க. அப்போ டூரிஸ்ட்டுங்க நிறையா வருவாங்க, போவாங்க. இப்போ அந்த பேராகிரைடிங் 2010 அது நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி நிலாவூர் பகுதியை சேர்ந்த இடத்துல மாதிரி வில்லேஜ்னு கூரையாலே கட்டப்பட்டது. அதனால் இயற்கையான ஆதி பழங்குடியினுடைய வீட்டை கட்டி அங்கே ஒரு நல்ல ஒரு தலமாக இருந்தது. ரோப் கவர் இருந்தது. இப்போ அந்த ரோப் கவரை வச்சு தான் இப்போ ஏலகிரி மலையில் சுற்றுலா பயணிகள் ரோப் கவர் பண்ணிங்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டு இதில் ரோப் கவர் கட் ஆகி போச்சு. இந்த மாதிரி பல நிகழ்வெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. வர டூரிஸ்ட்டுங்களும் நிறைய வராங்க. இங்கே பார்க்க இடம் இல்லைன்னு சொல்லி உடனே ரோட்லேயே இருந்துட்டு ரோட்லேயே திரும்பி போகிறாங்க. இந்த கோடை விழாவில் இப்போது ஏற்கனவே வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்ததுலேருந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆகி ஒரு 2 வருஷம் தான் கோடை விழாவே நடந்து இருக்கும். அதுக்கு பின்னால் இந்த கொரோனா சமீபத்தில் வந்ததுனால மக்கள் எல்லாம் நிறைய பாதிப்பு வருது, அடிபடுது, தொத்தியாதி வருதுன்னு அப்போ நின்றதுலேருந்து இந்த கோடை விழாவும் நடக்காத அதையும் அப்படி கட் ஆகிருக்குது. அந்த வர டூரிஸ்ட்டுங்க ரொம்ப பார்க்கறதுக்கு வேண்டிய இடம் எதுவும் இல்லை. இங்கே இருக்கிற வியாபாரிகளும் பல விதமான பாதிப்புக்கு இடையாக இருக்கிறாங்க, இன்னல் படுகின்றாங்க. இதை நம்ம எல்லாம் செஞ்சாக அரசாங்கம் எடுத்து நம்மளுக்கு ஒரு மலைவாழ் மக்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். ஏழைகளின் ஊட்டி, மலைகளின் இளவரசி என்று பெருமையோடு அழைக்கக்கூடிய இந்த ஏலகிரி மலை சுற்றுலா தலத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலத்தை மேம்படுத்தி 4 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள அந்த கோடை விழாவை நடத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக அமைந்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.